கடந்த நாட்களில் இலங்கையை தாக்கிய திட்வா புயல் காரணமாக அதிகளவான மக்கள் உயிரிழந்ததுடன் பலர் பாதிக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்கி வருகின்றனர். அதேபோன்று பல பிரதேசங்களில் வீதிகள், பாலங்கள் என்பனவும் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் இவ்வாறு சேதமடைந்த பாலங்களை மீண்டும் நிறுவுவதற்காக 110 அடி நீளமுள்ள பாலங்கள் இந்தியாவிலிருந்து விமானம் மூலம் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு காணொலி மற்றும் புகைப்படம் சமூக ஊடகங்களில் பகிரப்படுவதனை காண முடிந்தது. எனவே அது தொடர்பான உண்மையை அறிய ரெட் கிரசன்ட் நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டது. அனர்த்தத்திற்கு பின்னரான நாட்டின் உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்காக அரசு ஆரம்பித்துள்ள திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் முகமாக பேலி பாலத்தின் பாகங்களை ஏற்றிய சிறப்பு நிபுணர் குழுவுடன் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-17 விமானம் கடந்த 4ஆம் தேதி இலங்கையை வந்தடைந்தது. மேலும் இந்த விமானம் கொண்டு வந்த பேலி பாலத்தின் பாகங்கள் செயற்பாட்டு தேவைக்கேற்ப பயன்படுத்தக்கூடியவை என்றும், பாலங்கள் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக அமைக்கக்கூடிய 110 அடி நீளமுள்ள இருவழி பேலி பால அமைப்பும் இதில் அடங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விமானம் மூலம் பேலி பாலத்தின் பாகங்கள் கொண்டுவரப்பட்டிருந்தாலும் மேலே உள்ள காணொளியில் காட்டப்பட்ட விதத்தில் பாலங்கள் கொண்டுவரப்படவில்லை. மாறாக C-17 விமானத்தின் உள்ளே பாகங்களை அமைப்பதற்கு தேவையான பொருட்களை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன என்பதனை அறிய முடிகின்றது. இது குறித்து மேலதிக தகவல்களை உறுதிப்படுத்த விமானப்படை ஊடக பணிப்பாளர் குரூப் கேப்டன் எரந்த கீகனகேவை நாம் தொடர்பு கொண்டு வினவினோம். இதன்போது இந்தியாவில் இருந்து பாலங்கள் பெறப்பட்டுள்ளன என்பது உண்மைதான் என்றாலும் மேலே உள்ள புகைப்படம் தவறானது என்று அவர் கூறினார். மேலும் இந்த காணொளியை நன்கு அவதானிக்கும் போது அதில் வியோ என்ற செயற்கை நுண்ணறிவு செயலியின் ஓட்டமாக காணப்படுவதனை அவதானிக்க முடிந்தது. எனவே நாம் இந்த காணொளியை AI டிடெக்டிவ் டூலினை பயன்படுத்தி ஆய்வினை மேற்கொண்ட போது இந்த காணொளியானது AI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளமை உறுதியானது. எனவே நாம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இயற்கை அனர்த்தத்தினால் இலங்கையில் சேதமடைந்த பாலங்களை புனரமைப்பு செய்வதற்காக இந்தியாவிலிருந்து பேலி பாலங்களுக்கான பாகங்கள் கொண்டுவரப்பட்டமை உண்மை. எனினும் குறித்த சமூக ஊடகத்தில் பகிரப்படும் காணொளி போலியானது என்பதுடன் அது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டது.